السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனுடைய வகுப்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முனாஃபிகூன் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவிலே கடைசி 2 வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ, நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். இந்த வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லவில்லை, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக நான் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அப்ப இந்த உலகத்தில் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பொருட்கள், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பொருளாதாரம், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய காசு பணம், இதெல்லாம் நம்முடைய முயற்சியினால் வந்ததா என்று கேட்டால் இல்லை. நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு வரவில்லை. நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது வெறுமனையாகத்தான் இந்த உலகத்தில் நாம் பிறந்தோம். அதே போன்றுதான் இந்த உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுதும் நாம் போவோம். இந்த இடைப்பட்ட காலத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கென்று ஒரு பொருளாதாரத்தை தந்து, நமக்கென்று சில பொருட்களை தந்து, நமக்கென்று காசு பணங்களை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், நீங்கள் செலவு செய்யுங்கள். அப்ப நம்ம கிட்ட இருக்கின்ற இந்த பொருளாதாரம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும். அப்படி விளங்கினோம் என்று சொன்னால்தான் நாம் அந்த பொருட்களை நல்ல வழியிலே செலவு செய்வோம். அல்லாஹ், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரும் சொன்ன மாதிரி அந்த பொருட்களை நாம் செலவு செய்வோம். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் செலவு செய்வோம். இந்த வசனத்திலே பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ, உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பொருட்களை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே ஏன் நாம் செலவு செய்வதையும் அந்த மரணத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிச்சு போடுகின்றான் என்று சொன்னால், இந்த காசு பணத்தை வைத்து நாம் என்ன செய்துவிட முடியாது, அந்த மரணத்தை விலைக்கு வாங்கிவிட முடியாது. எப்படியாக இருந்தாலும் நாம் அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளை நல்ல வழியில் செலவு செய்தாலும், தீமையான வழியிலே செலவு செய்தாலும் நாம் ஒரு நாள் மரணித்தே தீர வேண்டும் என்ற அந்த விதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காண்பிக்கின்றான். நாம் அதிகமாக காசு பணம் வைத்திருந்தால் நமக்கு மரணம் வராது என்று சொல்லியிருந்தால், முதலிலே யாருக்கு மரணம் வந்திருக்க கூடாது, காரூன் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு மரணம் வந்திருக்க கூடாது. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அவ்வளவு பணங்கள், அவ்வளவு செல்வங்களை
செய்தான் அவனை, அப்படியே அந்த மண்ணில் போட்டு புதைத்தான் காரூனை. அப்படி மரணத்தை காசு கொடுத்து வாங்கிவிட முடியும் என்று சொன்னால் காரூன் காசு கொடுத்து அந்த மரணத்தை வாங்கியிருப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப இந்த மரணத்தை பொறுத்தவரை நமக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரும். நாம் எதிர்பார்த்தெல்லாம் உட்கார்ந்திருக்க முடியாது. யாருக்காவது தெரியுமா நாம் எப்பொழுது மரணிப்போம் என்று? நம்ம எப்ப மரணிப்போம், இந்த டயத்துக்கு நம்ம மரணிச்சிருவோம், அது காட்டி நாம் நல்ல அமல்கள் செய்துக்கலாம் என்று நம்ம நினைக்க முடியுமா? ஒரு பொழுதும் நினைக்க முடியாது. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு விஷயத்தை மறைமுகமாகவே வைத்திருக்கின்றான். யாருக்கும் இதுவரை வெளிப்படுத்தியது கிடையாது. எப்பேற்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தெரியாது அவர்கள் எப்பொழுது மரணம் அடைவார்கள் என்று. அப்ப நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்தை, அந்த இல்மை நமக்கு தரவில்லை. நாம் எப்பொழுது மரணிப்போம் என்ற அந்த இல்ம் யாரிடத்தில் இருக்கின்றது? முழுக்க முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு மட்டுமே அறிந்த அந்த விஷயம். நாம் மரணத்திற்கு முன்னதாக நாம் எவ்வளவு நல்ல அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய காசு பணங்களை நாம் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டும். ஏன்? நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த காசு பணத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்களா இல்லையா? நமக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ. என்ன துஆ? யா அல்லாஹ், இந்த பணத்தை வைத்து என்னால் உன்னுடைய வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது என்ற அந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும், தொழுகை முடித்த பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்றார்கள். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன கற்றுத் தருகின்றார்கள்? இந்த பணத்தை வைத்து நம்மால் நாளை மறுமையுடைய நாளிலும் அந்த கபருடைய வேதனையிலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியாது. நம்மால் அந்த கபருடைய வேதனையிலிருந்து எப்பொழுது தப்பித்துக் கொள்ள முடியும்? நாம் இந்த உலகத்திலே நல்ல அமல்களை செய்தோம் என்று சொன்னார். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த அந்த காசு பணத்தை வைத்து நாம் நல்ல வழியிலே செலவு செய்தோம் என்று சொன்னால் அந்த கபருடைய வேதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான். மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லவ்லா அஸ்ஸர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன். ஒரு மனிதன் என்ன செய்வான்? இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நிறைய டைம்களை கொடுத்திருப்பான். நிறைய நேரம் நீ சதகா செய், நல்ல அமல்களை செய்து கொள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நிறைய நேரங்களை கொடுத்திருப்பான். ஆனால் அந்த மனிதன் என்ன செய்கின்றான்? இந்த உலகத்திலே அவன் வீணான விஷயங்களில் தங்களுடைய செயல்களையும் தங்களுடைய பொருளாதாரங்களையும் அவன் வீணாக செலவழித்து விட்டு நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மரணத்தை கொடுக்கும் பொழுது அந்த மனிதன் சொல்லுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். ஃபயகூல ரப்பி யா அல்லாஹ் லவ்லா அஸ்ஸர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு இன்னும் சில நேரங்கள் நீ அவகாசம் கொடு யா அல்லாஹ். எதற்காக அவகாசம்? வீணாக நேரம் செலவழிப்பதற்கா? காசு பணத்தை சம்பாதிப்பதற்காக அவன் கேட்கின்றான் அந்த டயத்தை? இல்லை. அவன் மாறாக எதற்காக அந்த டயத்தை, அந்த வக்தை எதற்காக அவன் கேட்கின்றான் என்று சொன்னால், சிறிது அவகாசம் எதற்காக கேட்கின்றான் என்று சொன்னால், ஃபஅஸ்ஸதக, யா அல்லாஹ், நான் சதகாக்களை செய்து விடுகின்றேன் யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் தான தர்மங்களை செய்து விடுகின்றேன் யா அல்லாஹ் என்று சொல்லி அவன் கேட்பான். வ அகும் மினஸ் ஸாலிஹீன், அந்த தான தர்மங்களை நான் செய்துவிட்டு நான் என்னவாக ஆகி விடுகின்றேன்? நல்லவர்களின் அந்த வழியிலே நானும் அவர்களுடன் சேர்ந்து கொள்கின்றேன் யா அல்லாஹ், நல்லவர்களாய் நானும் மாறிவிடுகின்றேன் யா அல்லாஹ் என்று சொல்லி அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நேரத்தையும் அவன் வீணடித்து விட்டு கடைசி நேரத்திலே, அந்த மௌத் வரக்கூடிய அந்த நேரத்திலே அவன் அல்லாஹ் இடத்திலே கதறுவான், கெஞ்சுவான். என்ன கதறுவான்? யா அல்லாஹ், எனக்கு சிறிது நேரம் அந்த டயத்தை கொடு யா அல்லாஹ், சிறிது அவகாசம் கொடு யா அல்லாஹ், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் தர்ம தானங்கள் செய்து கொள்கின்றேன், நான் என்ன செய்து கொள்கின்றேன்? நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு சிறிது அவகாசம் கொடு யா அல்லாஹ் என்று கேட்பான். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டைம் கொடுப்பானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு டைம் கொடுப்பானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான், கல்லா. வேறொரு வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான், கல்லா, ஒரு பொழுதும் அவனுக்கு டைம் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? அவனுக்கு 60-70 வருடங்கள் இந்த உலகத்திலே டைம் கொடுத்தேன், 60-70 வருடங்கள் அவனுக்கு அவகாசம் கொடுத்தேன், நல்ல அமல்களை செய்து கொள் என்று. அவ்வளவு நேரங்களையும் அவன் வீணாக செலவழித்து விட்டு கடைசி நேரத்திலே வந்து யா அல்லாஹ், எனக்கு அவகாசம் கொடு என்று
ஒரு பொழுதும் தரமாட்டான். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்திலே சொல்லுகின்றான், வலை யுஅஸ்ஸிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அதனுடைய குறிப்பிட்ட அந்த காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பொழுதும் அவனுக்கு டயத்தை தரமாட்டான், ஒரு பொழுதும் அந்த அவகாசத்தை அவன் தரமாட்டான். வல்லாஹு ஸபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் செய்து கொண்டிருப்பதை அவன் பார்த்துக் கொண்டே இருக்கின்றான். அதனுடைய இல்ம் யாரிடத்திலே இருக்கின்றது? அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது என்று இந்த இரண்டு வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தை நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக இந்த வாழ்க்கையை தந்திருக்கின்றான். ஒரு 60-70 வருடங்கள் இந்த உலகத்திலே நாம் வாழப் போகின்றோம். அந்த சிறிய காலகட்டத்திலே நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த உலகத்திலே எவ்வளவு நன்மைகளை சேர்த்து வைக்க முடியுமோ, இந்த உலகத்திலே எவ்வளவு காசு பணத்தை நாம் செலவழிக்க முடியுமோ, அல்லாஹ்வினுடைய பாதையிலே அவ்வளவு காசு பணத்தை அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை எப்படி இந்த மஸ்ஜிதிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை சொர்க்கத்திலும் நம்மை எல்லாம் ஒன்று சேர்ப்பானாக. அது மட்டுமல்லாமல் நமக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட்? நான் எந்த விஷயத்திலே செலவு செய்ய வேண்டும் என்ற அந்த டவுட். நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான் வெறுமனையாக, நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டான். ஆனால் எந்த விஷயத்தில் செலவு செய்வது என்பதை பற்றி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானிலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு